மைசூர் பேலஸை சுற்றி பார்க்க போகிறீங்க. நடக்காமல் ஒரு 8 இடம் இருக்குது. அதில் ஒரு 4 இடம் 1.5 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது. இன்னொரு 4 இடம் வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மைசூர் பேலஸை பற்றி சில ஹிஸ்ட்ரி, இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. 1761 வந்து மைசூர் இராணுவ தளபதியாக இருந்தவர் தான் ஹைதர் அலி. அதாவது உடையார் வம்சத்தில் வந்து அவங்க பேருக்கு தான் வந்து அரசர்களாக இருந்தாங்க. மொத்த கண்ட்ரோலும் ஹைதர் அலி தான் வச்சுருந்தார். அவருக்கு அப்புறம் அவரோட மகன் வந்து திப்பு சுல்தான் 1799 வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ உடையார் வம்சத்துக்கிட்ட தான் இந்த அரண்மனை இருந்தது. பேருக்கு மட்டும்தான் அவங்க மகாராஜா மாதிரி இருந்திருக்காங்க. 1799 நடந்த 4ஆம் போரில் திப்பு சுல்தான் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் அந்த உடையார் வம்சத்தில் 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் 5 வயசாக இருக்கும்போது அவர்கிட்ட இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அந்த அரண்மனையை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் 1897ஆம் ஆண்டு வந்து அவங்களுக்கு ஒரு மூத்த மகள் இருக்காங்க, சாம்ராஜ் உடையாரின் மூத்த மகள். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, ஜெயலட்சுமி மணி. அந்த நேரத்தில் வந்து தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனே அந்த டைமில் இருந்த மகாராணி வந்து துணிச்சலாக முடிவு பண்ணுறாங்க. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்து என்ன மாதிரி தீ விபத்தோ எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பில்டிங்கை கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டையும் எக்மோர் மியூசியத்தையும் கட்டின ஹென்ரிக் ஹிர்வின் பிரிட்டிஷ்காரர், அவர்கிட்ட போய் டிசைன் கேட்குறாங்க. அவர் தான் இந்த மைசூர் பேலஸ்க்கு டிசைன் கொடுத்தவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1897 இந்த பில்டிங்கை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபினிஷ் பண்ணது வந்து 1912 கட்டி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அந்த டைம்லான எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 லட்சம் ரூபா ஆகியிருக்கு. அந்த டைமுக்கான செலவு. இந்த அரண்மனைக்குள்ள தர்பார், கல்யாண மண்டபம், ஒரு கோயில், அதுக்கப்புறம் உடலில் வேலை பொருட்களும் நீங்கள் பார்க்கலாம். 2வது ராஜாக்கள் யூஸ் பண்ணது, அந்த காலத்தில் என்னென்ன பொருட்கள் சண்டைக்கு பயன்படுத்தினதை எல்லாத்தையும் உங்களால் அந்த இடத்துல பார்க்க முடியும். பெயிண்டிங், ராஜா ரவிவர்மா பெயிண்டிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது இதுதான். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. 2வது, இந்த மைசூர் பேலஸ் வந்து தசரா டைமில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நைட்டில் வந்து லைட்டிங் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்னபடி பேலன்ஸ் இந்த 8 இடம் இருக்குது. அது நீங்கள் பிளான் பண்ணி எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. அந்த 8 இடம் இப்போ சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் அரண்மனை. அந்த இடத்துல கலைக்கூடமும் இருக்குது. அதாவது பெயிண்டிங்ஸு, ராஜாக்கள் பயன்படுத்தியது, பழங்கால பொருட்கள் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்புறம் புனித இலோனா தேவாலயம், ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. சர்ச்சு அது வந்து அந்த சர்ச்சு வேணா நீங்கள் போகலாம். அந்த சர்ச்சும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்புறம் ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் ரஞ்சி ஏரி. அது வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். பறவைங்க நிறைய கூட்டம் இருக்கும். வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சியே எவ்வளோ கலர்ஸில் பார்க்க முடியுமோ அவ்வளோ கலர்ஸில் நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதே இடத்துல போட்டிங்கும் இருக்குது. ஸோ இந்த 4 இடமும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் உள்ளவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கும் போது எப்படி பார்க்குறீங்களோ அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் சாமுண்டீஸ்வரி கோயில், அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா 16 அடி ஹைட்டில் ஒரு நந்தி சிலை ரொம்ப பெருசாக இருக்கும். 16 அடி அது உயரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மலை உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த மைசூரோட ஃபுல் வியூவும் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணல் சிற்ப அருங்காட்சியகம் இருக்குது. மணல்னாலே செஞ்ச நிறைய சிற்பங்களை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிருந்தாவன் தோட்டம் இருக்குது, கேஎஸ்ஆர் டேம், அப்புறம் இசை நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா திப்பு சுல்தானோட வரலாறை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துல வந்து திப்பு சுல்தானோட கல்லறையும் அந்த இடத்துல இருக்குது.